மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7 தொடங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தந்த அவர் முதலில் வடபத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு தேக்கம்பட்டி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் செங்கல் சூளை உற்பத்தியாளர்களின் குறைகளை கேட்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்வில் விவசாயிகள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்டுள்ள குளங்களை இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், வனவிலங்குகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். நெசவாளர்கள் தங்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த மருத்துவ காப்பீடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், கூட்டுறவு சங்கங்களின் நிதியின்மையால் நலிவடைந்து வருவதாகவும், உரிய கூலி வழங்கப்படுவதில்லை, சிறுமுகை சாப்ட் சில்க் புவிசார் குறியீடு பெற்று தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். செங்கல் சூளை உற்பத்தியாளர்கள் தடாகம் பகுதியில் செங்கல் உற்பத்தி முற்றிலும் முடங்கியதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பு, அதனை சார்ந்த தொழில்கள் முடக்கம், லாரி தொழிலாளர்கள் வேலை இழப்பு போன்ற பல்வேறு குறைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வைத்தனர். குறைகளை கேட்டு அறிந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி 2026 மீண்டும் வளரும், அப்பொழுது விவசாயிகளின் பிரச்சினைகள், குறைகளை முன்மாதிரியாக கருத்தில் கொண்டு செயல்படும். ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட விவசாய பணிகள் கிடப்பில் திமுக அரசு விட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளங்குட்டைகளை இணைக்க புதிய திட்டம் கட்டாயம் செயல்படுத்தப்படும். மேலும் நெசவாளர்கள் குறைகள் தீர்க்கப்படும். செங்கல் சூளை உற்பத்தியாளர்களின் கோரிக்கை சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இடையில நம்மளுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு தான் உங்களை மதிச்சு பேசுகிறேன். இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. இதில் வனத்துறையிலிருந்து வர்றது டவர் அமைக்க வேணும், தொட்டிப்பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று, நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று போடணும். இன்னொன்று, இங்கே மேட்டுப்பாளையத்தின் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி, நீங்கள் சொன்னீங்களா அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியை நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயார் செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம். அதனாலதான் முடியல, வேற ஒன்றும் கிடையாது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உங்களுடைய மனம் புரிகின்ற அளவுக்கு, நீங்க எப்படி 3000 ஏக்கர் 3000 ஏக்கர் இல்ல, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற, 1 ஏக்கர் கூட விடாம பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும். அதற்குள்ள நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும் போதே எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் சர்வே பண்ணுவது சற்று காலதாமம் மட்டுமல்ல, சகோதரன் தொண்டாமுத்தூர் வரைக்கும் கொண்டு போட்டாங்க. அதுக்கு பக்கத்துல கவண்டபாளையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆத்தோரம் இருக்கிறவங்களே அந்த தண்ணியெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க, எங்களுக்கு உறுதிப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும்.